பொருணையின் பொழிலன் நாரும்பூ பொன் தெனிந்த புனல் பெருகும் பொருணை என்று கம்பர் பாடிய நதி பொருணையாறு. கம்பர் காலத்தில் பொன்னிற மணலை தாங்கி பாய்ந்த இந்த ஆறு இன்றும் அப்படியே பாய்வதை காண முடியுமா என்ற ஏக்கம் பலருக்கும் உண்டு. கம்பர் சொன்ன பொருணையாற்றின் அழகை காண வேண்டுமெனில் திருப்புடை மருதூருக்கு வாருங்கள் என அழைக்கிறார் நாரும்பூ. பொருணையாற்றில் கடனா நதி சங்கமிக்கும் இடத்தில் குடிக்கொண்டிருக்கும் அழகிய கிராமம்தான் திருப்புடை மருதூர். 1000 ஆண்டுகள் பழமையான நாரும்பூநாதர் திருக்கோவில், மருத மரங்கள், அவற்றில் இனப்பெருக்க காலங்களில் கூடமைக்கும் பறவைகள், ஆற்று மணல் பரப்பில் பரந்த பசுமை சோலைகள், இவையே இக்கிராமத்தின் அடையாளங்கள். இந்த அடையாளங்களை காக்க காவலனாய் நிற்பவர் நாரும்பூ. பொருணையாறு மாசுபடக்கூடாது என அக்கறை கொண்ட முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் அவர்களின் முயற்சியோடு இணைந்து 1995ஆம் ஆண்டு நாரும்பூ தனது பசுமை பயணத்தை தொடங்கினார். முதலில் 100 மருத கன்றுகள், பின்னர் 10,000த்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள். வனத்துறையுடன் இணைந்து நாரும்பூவின் அயராத உழைப்பால் வளர்ந்து இன்று சோலைகளாகி பொருணை ஆற்றங்கரையில் அரணாக நிற்கின்றன. இன்று பல இடங்களில் கன்றுகள் நடும் பணிகள் நடைபெறுகின்றன. ஆனால் அதற்கான முன்மாதிரி திருப்புடை மருதூர், அதன் காவலன் நாரும்பூ. தாமிரபரணி ஆற்று ஓரம் ஒரு 10,000 மரம் வளர்க்குறதுக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு. மரங்கள் இங்கே எப்படின்னா மணலை பாதுகாக்கணும், கோயில் பாதுகாக்கணும், ஊரை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையில் எங்கள் ஜட்ஜஸ் ரத்னவேல் பாண்டியன் ஐயா ஒரு 100 மரக்கன்று நட்டாங்க. அவங்க ஆயுசுக்கு பிறகு இந்த மரங்களெல்லாம் திருடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த மணலை பாதுகாக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த 100 மரக்கன்று வளர்ந்துட்டு திருப்பி ஃபாரஸ்ட்லேருந்து வர சொல்லி அவங்கள பார்க்க சொன்னாங்க. 96லேருந்து ஃபாரஸ்ட் உருவாக்குனதுலேருந்து ஒவ்வொரு பிளான்டேஷனாக 6 பிளான்டேஷன் போட்டோம். 6 பிளான்டேஷன்லையும் மருது மரம், நபால் மரம், வேங்கை மரம், புளிய மரம், புங்க மரம், சிசு மரம், வாகையில் நாட்டு வாகை, இத்தனை வகையான மரங்களை போட்டு பெரிய மரங்களாக 10 வகையான மரங்களை நாங்கள் வளர்த்து காட்டியிருக்கோம். இது வரைக்கும் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு 10,000 மரம் வளர்த்துருக்கோம். 6 பிளான்டேஷனாக போட்டு வளர்த்துருக்கோம். ரேஞ்சர் ஆஃபீஸர் ஒரு 6 பேர் எங்களுக்கு ரொம்ப முழுமையாக ஹெல்ப் பண்ணாங்க. முத்துப்பாண்டி ரேஞ்சர், அடுத்தால வேல்சாமி ரேஞ்சர், அடுத்தால ஆண்டியப்பன் ரேஞ்சர், கங்காதரன் ரேஞ்சர், தேன்ராஜ் ரேஞ்சர் நல்ல முறையில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மரத்தை வளர்க்குறதுக்கு அவங்க முழுமையாக ஒத்துழைச்சாங்க. அதே மாதிரி எங்கள் ஊரில் என்ன மரம் போடையில் என்ன ஆடு மாடு வளர்க்கவங்க ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த எதிர்ப்பு தெரிவிக்க ஐயா கூப்பிட்டு பேசி இந்த மரம் வளர்த்தே ஆகணும் அப்படிங்கிறத பேசி எல்லோரும் சரி பண்ணாங்க. சரி பண்ண உடனே இப்போ 10 ஆடு வச்சுருக்கவங்க 50 ஆடு வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் ஆடு மாடு மேய்க்க இடமில்லை என எதிர்த்த கிராம மக்கள் இன்றோ இதையே தங்களின் முக்கிய மேய்ச்சல் நிலமாக கொண்டாடுகின்றனர். நாரும்பூநாதர் கோவிலின் மரங்களில் செவ்வரி நாரைகள் தலைமுறையாக கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்கின்றன. இந்த பறவைகளின் வருகை காரணமாகவே திருப்புடை மருதூர் இந்தியாவின் முதல் பறவைகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. இக்காப்பகத்தில் தாய் பறவைகள் கைவிட்ட 100கணக்கான குஞ்சுகளை எடுத்து வளர்த்தவர் நாரும்பூ. வனத்துறையில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்ற பிறகும் சுற்றுச்சூழலை காக்கும் பணியை தொடர்ந்து வருகிறார். இன்று திருப்புடை மருதூருக்கு கல்வி பயணமாக வரும் மாணவர்கள் முதலில் சந்திக்கும் நபர் நாரும்பூ. இந்த 10,000 மரமும் நல்ல முறையில் பெரிய மரங்களாக ஆகிருக்கு. அந்த மரங்களை பார்க்கறதுக்கு எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இதே மாதிரி எல்லா கிராமங்களையும் ஆற்று ஓரத்தில் இதே மாதிரி செஞ்சாங்கன்னா ஒரு ஆற்றுக்கே நல்லா இதாக இருக்கும். தன் மனைவி முத்துலட்சுமியுடன் வேளாண் தொழில் செய்து வரும் நாரும்பூ இயற்கை தொண்டே இறை தொண்டு என நம்பி சேவை செய்து வருகிறார். இயற்கையை நேசித்து பசுமையை பாதுகாத்த பொருணையின் பொழிலன் நாரும்பூ அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான பெல்பின்ஸ் ஏற்றி இயற்கை பாதுகாவலர் விருதினை வழங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம்.